வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர் ஈஸி அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி படிக்கும்போது உங்கள் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன பயம், நம்ம வந்து பாஸ் பண்ணிடுவோமா, இவ்வளோ பேர் எழுதுகிறாங்களே, இவ்வளோ வேக்கன்சி பார்த்தா ஆயிரக்கணக்கில் தான் இருக்குது, ஆனால் அப்ளை பண்ணியிருக்கவங்கள பார்த்தா லட்சக்கணக்கில் இருக்குதே, நமக்கு வந்து இந்த வேலை கிடைக்குமா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைனா வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நிறைய நல்லா படிக்கிறவங்கலாம் இருப்பாங்களே, நமக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில், ஓகேவா, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஏதோ ஒரு ஓரத்தில் நமக்கு கிளாஸ் நடத்துகிற ஸ்டாஃபே ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாமுக்கு எழுதுகிறாங்க. அப்போது நாம் அவங்களுக்கு கீழே தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்போது நமக்கு எப்படி இந்த வேலை கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு பயம். இந்த பயம் என்ன பண்ணுன்னா, நாம் அந்த எக்ஸாமுக்கு ஃபுல் எஃபர்ட் போட விடாமல் இது வந்து தடுத்துரும், ஓகேவா. அப்போ இந்த பயத்திலேருந்து, இந்த நெகட்டிவ் திங்கிங்லேருந்து எப்படி வெளியே வர்றது, நான் எப்படி வெளியே வந்தேன், நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறதும் என்னை சுற்றி நான் என் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்ததையும் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், ஓகேவா. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாகவும் ஒரு உந்துதலாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆப்பில் ஏஎல்பி எக்ஸாம், ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமோட சயின்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்குது. இந்த சயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏஎல்பி எக்ஸாமோட CBT 2ஓட பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிளாஸ் வந்து நான் நடத்த போகிறேன். இன்ஜினியரிங் டிராயிங் கிளாஸ் வந்து நடத்த போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கிளிக் பண்ணி அந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இப்போது நான் பார்த்த வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஒரு ஜென்யூனாக டிசிப்ளினாக ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாருக்குமே வேலை கிடச்சிட்ருக்குங்க. யாருமே அப்படி ப்ரிப்பேர் பண்ணவங்க யாருக்குமே கிடைக்கல அப்படிங்கிறது இல்லை. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எஸ்ஐ, தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்ஐயில் இருக்கிறாங்க, ஒரு 4-5 பேர். கான்ஸ்டபிளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதேமாரி ஏஎல்பி நிறைய பேர். என் கூட படித்தவங்களே, என் செட்டில் படித்தவங்களே ஒரு 10 பேருக்கு கிட்ட வேலை கிடச்சிருக்கு ஏஎல்பியில், ஓகேவா. 10 பேருக்கு மேலேயே இருக்கும். அதேமாரி எஸ்எஸ்சியில் சிபிஐ, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரு, கஸ்டம்ஸ் ஆஃபீஸரு, அந்த மாதிரி நிறைய போஸ்டிங்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. அதேமாதிரி இப்போ நடந்த NTPCயில் நான் 1 2 3 ஒரு 4 பேர் வந்து சேர்ந்து படித்தோம். அதில் எனக்கு மட்டும்தான் கிடைக்கல, மற்ற எல்லாருக்குமே வந்து அதில் 4 பேர் படித்ததில் 3 பேருக்குமே வந்து அந்த NTPCயில் வேலை கிடச்சிட்டு, ஓகேவா. எனக்கு லாஸ்ட்டு எஸ்எம்மில் அந்த சைக்காலஜி டெஸ்ட்டில் தான் போச்சுது. அப்போது நான் பார்த்த வரைக்கும் எக்ஸாம் படித்தவங்க ஃபுல்லாக ஒரு ஜென்யூனாக ஃபுல் எஃபோர்ட்னா நாம் வந்து இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு தெரியும், நம்ம இன்றைக்கி ஒரு டைம் கிடச்சிருக்கு, நமக்கு இன்றைக்கி நான் வந்து இந்த நாளை ஃபுல்லாக யூஸ் பண்ணனா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வேலை கிடச்சிருக்கு. அதில் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் போனால் கூட 2வது அட்டெம்ப்ட்டு அடுத்த எக்ஸாமில் அவங்க ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதை விட நல்ல போஸ்டிங் வந்து செகண்டில் அவங்க அதே கன்சிஸ்டன்சியாக இருந்தவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, ஓகேவா. நான் படிக்கும்போது ஏஎல்பியில் கிளியர் ஆகாதவங்க நிறைய பேருக்கு அடுத்து நடந்த NTPC எஸ்எஸ்சியில் வந்து எஸ்எஸ்சி மற்றும் NTPC எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்பி படிங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும், ஓகேவா. அப்போது இவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்களே, அப்போ அவ்வளோ பேருக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி அப்ளை பண்ணவங்க எல்லாருமே படிக்கிறது கிடையாது, ஓகேவா. அதேமாரி இது ஒரு விஷயம். அதேமாரி இப்போது ஸ்டாஃபு, உங்களுக்கு நடத்தக்கூடிய ஸ்டாஃபு, இப்போது நிறைய இன்ஸ்டியூட்டில் அந்த ஸ்டாஃபே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் படித்த இன்ஸ்டியூட்டில் எனக்கு சொல்லித்தந்த ஸ்டாஃபு ரயில்வே, இந்த ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், எனக்கு சொல்லித்தந்தவங்களே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் நினச்சது, நான் அப்ளை பண்ணால் அதே ஏஎல்பி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் நினச்சது, இவங்க எல்லாரும் படிக்கிறாங்களே, நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்கடுத்து நான் அப்படியே அதை தூக்கி தூர போட்டுட்டு, அவங்க என்ன தப்பு பண்ணிவிட்டு ஃபெயில் ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஓகேவா. அந்த ஸ்டாஃப் எனக்கு நடத்துகிற அந்த ஸ்டாஃபு கூட படித்தவங்க ஒரு ஆள் சிபிஐ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தார். நான் எப்போவும் அவரை பற்றி மட்டும்தான் நினைப்பேன், ஓகேவா. அவர் படித்தார், கிளியர் பண்ணிட்டு போயிட்டார். இவங்க எப்படி ஃபெயில் ஆனாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் யோசிக்க போகிறதும் கிடையாது. ஒருத்தர் படித்தார், ஒருத்தராச்சும் பாஸ் பண்ணிட்டு போயிருக்காரு, நான் அவரை மட்டும்தான் நினைப்பேன், ஓகேவா. நானும் படித்தா அவரை மாதிரி போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதே மாதிரி நான் படிக்கும்போது கண்டிப்பாக இந்த அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதியில் இருந்தேன். அது எப்படின்னா, எனக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு பயம் லைட்டாக வந்துச்சு. இவ்வளோ பேர் நான் வந்து டெஸ்ட் போடும்போது 75 கொஸ்டினில் ஒரு 45 அட்டெம்ப்ட் கொடுக்கும்போதே டைம் முடிஞ்சு போயிடும். ஏஎல்பிக்கு CBT 1க்கு மார்க் டெஸ்ட் போடும்போது. அப்போது நம்ம வந்து நிறையா இந்த நம்பர் சீரியஸு, ஆல்பபெட்டிக்கல் சீரியஸு,
அதேமாரி இந்த அல்ஜிப்ராவில் வரக்கூடிய கொஸ்டின், இதெல்லாம் எங்கேருந்து கொஸ்டின் எப்படி வருதுன்னே தெரியாது. ஓகேவா? அப்போது நம்ம வந்து இப்படி இருக்கே, நம்ம வந்து பாஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கக்கூடிய ரேங்க் பார்க்கும்போது ரொம்ப கம்மியான ரேங்காக இருக்கும். அந்த டெஸ்ட் புக்லலாம் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது. அப்போ இவ்வளோ கம்மியான ஒரு ரேங்க் இருக்குது, நம்ம எப்படி பாஸ் பண்ணுவோமா அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் சில நேரம் வரும். அப்படி வரும்போது அதேமாரி இந்த கொஸ்டினில் நம்ம எப்படி அட்டன் பண்ண போகிறோம், இது எங்கேருந்து இந்த கொஸ்டின் வருது, அந்த மாதிரியான ஒரு ஐடியாவே இல்லாமல் மாரி இருக்கும். அப்போது நான் நினச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறவங்க எவ்வளோ பேர்னாலும் படிச்சுட்டு போட்டோம், என்னை விட திறமையானவங்க எவ்வளோ பேர்னாலும் இருக்கட்டும். ஓகேவா? இந்த எக்ஸாமுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணது, உழைப்பை போட்டது என்னை விட ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. நான் தான் இந்த எக்ஸாமுக்கு அதிகபட்சமான உழைப்பை போட்டவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படிப்பு தான் நான் படித்தேன். ஃபுல் டைம் எனக்கு இவ்வளோ மணி நேரம் படிக்கணுமா, அவ்வளோ மணி நேரம் படிக்கணுமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. எனக்கு நான் நினச்சது என்னென்னா, நான் ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்த்துருந்தேன். அங்கே வந்து எனக்கு ஒரு 13,000 சேலரி இருந்துச்சு பெங்களூரில். அந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து இங்கே வந்து படிக்க வரேன். ஓகேவா? அப்போது நான் ஒரு சேலரி ஒரு 12,000 இப்போ ஒரு 13,000 12,000 கிட்ட இருந்துச்சு. அப்போ நான் அந்த சேலரியை விட்டுட்டு நான் வந்து படிக்க வரேன். அப்போது என்ன அர்த்தம், நான் அந்த பைசாவை வந்து நான் கொடுக்குறேன். ஏதோ அந்த இதை வந்து அந்த சேலரியை வந்து விட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டுக்கு ஃபீஸை கொடுக்குறேன். ஓகேவா? 2 விஷயம். ஒரு விஷயம் ஆல்ரெடி 12,000 விடுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பைசா வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? அங்கே வேலை பார்த்துருந்தாலாவது பைசா எனக்கு கிடச்சிருக்கும். அப்போது நான் வந்து இந்த டைம் என்ன நினைப்பேன்னா, நான் வேலைக்கு வந்ததாக தான் நினைப்பேன். ஓகேவா? படிக்க போகிறேன், வேலைக்கு போனால் கண்டிப்பாக 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஓகேவா? ப்ரைவேட்டில். அப்போது அந்த 8 மணி நேரம் நான் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு சேலரி தராங்க. இப்போது இங்கே நான் வந்து பைசாவை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ நான் இந்த 8 மணி நேரத்தை நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஃபுல் டைம் உட்காந்து படிப்பேன். காலையில் நேரமே எழும்பிடுவேன். எழும்பிட்டு சில நேரம் தூக்கம் வந்துட்டுருக்கும். போய் குளிச்சுட்டு வந்துட்டு காலையில் உடனே போய் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் வந்து உட்காந்துருப்பேன். பஸ்ஸில் போயிட்டுருப்பேன். பஸ்ஸில் பட்டினப்பாக்கத்துலேருந்து டி நகருக்கு போவேன் படிக்கிறதுக்கு. பஸ்ஸில் போகும்போது இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிச்சுட்டு போயிட்டுருப்பேன். ரிட்டன் வரும்போது அதை வச்சு படிச்சுட்டு வந்துட்டுருப்பேன். டி நகரில் அந்த டி நகர் கொஞ்சம் நந்தனம் கிட்ட இன்ஸ்டியூட்டு கொஞ்சம் அங்கே தள்ளி இருந்து நடந்து வரணும். அந்த ஸ்டாப் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பூங்கான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நடந்து வரும்போது என்ன பண்ணுவேன்னா, ஃபுல்லாக பாட்டு, இந்த எக்ஸாம் இந்த மோட்டிவேஷனல் சாங் அந்த மாதிரி ஃபுல் மைண்டை ஃபுல்லாகவே தயாராக எந்த ஒரு நெகட்டிவையும் உள்ளே விடாத அளவுக்கு நான் பண்ணியிருந்தேன். ஓகேவா? நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடியது உழைப்பு மட்டும்தான். இந்த எக்ஸாமுக்கு உங்களை விட அதிகமாக உழைக்கக்கூடியது யாருமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு பாலிட்டிக்கு ஒரு டெஸ்ட் நடந்துச்சு. ஓகேவா? பாலிட்டி ஆர்டிக்கிள் ஆனால் பாலிட்டியே சிலபஸில் கிடையாது. அது எனக்கு தெரியாது. அப்போது தெரியாது. எங்கள் சாரும் தெரியாமல் நடத்தினார். ஓகேவா? அப்போது பாலிட்டிக்கு டெஸ்ட்டு கிளாஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பாலிட்டியில் இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள் மட்டும் நாளைக்கு டெஸ்ட் அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு வந்தால் போகிறதுக்கு 1 மணி நேரம், நாளைக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் போயிடும். நம்ம வந்து ஃபுல்லாக உட்காந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட்டில் சார்கிட்ட, சார் அங்கே ரோடு பிளாக் ஆகிட்டு அங்கே திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஒரு நாள் தங்கிக்கிடுதேன் இன்ஸ்டியூட்லன்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட்டில் தங்கி பெட்ஷீட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நைட்டு ஃபுல்லாக கொசுக்கடி, கொஞ்சம் பாயும் கிடையாது. இந்த மேட் இந்த படிக்கிறதுக்கு எங்கள் ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு எழுதுறதுக்கு. அந்த போர்டு ஒரு 4-5 போர்டு அடிக்கிட்டு அதில் படுத்து நானும் என் ஃப்ரெண்டும் தூக்கிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்தோம். அந்த நாள் இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த படித்த கோடு வேர்டு கூட இன்னும் ஞாபகம் இருக்குது நல்லா, இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். மறுநாள் நடந்த டெஸ்ட்டை பார்த்தோன்னா ஒரு 30 மார்க்குக்கு ஏதோ நடந்துச்சு. 30 மார்க்குக்கு ஏதோ நடந்துச்சு. அப்போது கேட்குறாங்க, இந்த 25லேருந்து 30க்குள்ளே எத்தனை பேர் கையை தூக்குங்க அப்படிங்கிறாங்க. அதில் என் பேர் இல்லை. 20லேருந்து 25க்குள்ளே எத்தனை பேர், அதில் நம்ம பேர் இல்லை. 15லேருந்து 20க்குள்ளே எத்தனை பேர், அதுலேயும் நம்ம பேர் இல்லை. நம்ம பேர் இருக்கிறது 10லேருந்து 15, 10 கொஸ்டின் எவ்வளோ தான் போட்டிருக்கேன். அப்போது நான் வந்து முந்தின நாள் ஃபுல்லாக நான் படித்தது நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் ஃபுல்லாக அந்த நேரம் உட்காந்து படித்தோம். ஆனால் எங்கள் மார்க் பார்த்தா 10, 12 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது நான் நினச்சது என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னதான், இந்த எக்ஸாமுக்கு நான் தான் அதிகமாக உழைக்கணும், அந்த மாரி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. அப்போது அன்னைக்கு அந்த 10லேருந்து அந்த ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க இருக்காங்க தெரியுமா, 30 மார்க் எடுத்தவங்க, 30க்கு கிட்ட எடுத்தவங்க, அவங்க எக்ஸாம் அதில் நிறைய பேர் கிளியர் பண்ணலை. ஏஎல்பி எக்ஸாம் எங்கள் கூட நடந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலை. நிறைய பேர் கிளியர் பண்ணவங்களும் 2வது 3வது பேட்ச் தான் கிளியர் பண்ணி வந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட் பேட்சில் கிளியர் பண்ணிட்டேன். அப்போ இதுலேருந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா, நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, நீங்கள் உங்களோட உழைப்பை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த எக்ஸாமுங்கிறது வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் கிடையாது, ஒரு 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் கிடையாது. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு 100 மீட்டர்னால் அவ்வளோதான், சல்லுங்கிற மாதிரி முடிஞ்சிடும்.
இது அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு மாரத்தான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் போகும்போதே என்ன தோணும்னா, நின்றோமா, இந்த ஒரு முடிச்சிரும், இல்லைன்னா நடப்போம், நின்றுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ மாரத்தானில் நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நிறைய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம்லாம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சிரும். உங்கள் மைண்ட் செட்டும் நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் படிக்கலை, உங்களுக்கு உங்களோட மார்க்கு கம்மியாக இருக்குது, இல்லைனா நீங்கள் உங்களோட ரேங்க் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக போக 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 கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லெவலில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸாம் கிட்ட வரும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். மைண்ட் செட்டை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடுவேன். யார் படித்தாலோ யார் படிக்கலனாலோ அது எனக்கு தெரியாது. நான் படிப்பேன், நான் கிளியர் பண்ணுவேன். என்ன வேக்கன்சி வருது, என்ன இது இருக்குது, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இந்த ஒரு வேலை எனக்கு தேவை, நான் வந்து அதை கிளியர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தயவுசெய்து நீங்கள் படிக்கணுன்னாலே உங்கள் மைண்ட் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமான ஒரு மனநிலையில் வந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ பாருங்கள், நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாவது கிடச்சிருக்கும். ஓகேவா? நிறைய பேர் அந்த வேலையை விட்டுட்டு வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் உட்காந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்காது. இல்லைன்னா பார்ட் டைமில் உங்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கும். உங்கள் ஒர்க் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் நீங்கள் பார்ட் டைமில் படிக்கலாம். அந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடச்சிருக்காது. வேலையும் விட முடியாது, பார்ட் டைம்லேயும் படிக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? அப்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. உங்களுக்குன்னு ஒரு நிறைய பேருக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம், இந்த இவ்வளோ கம்மியான சேலரியில் இருக்கும், இதிலேருந்து வெளியே வர்றது எப்படிங்கக்கூடிய ஐடியாவே நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு எய்ம் இருக்குது. இப்போதைக்கு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எய்ம், அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? அப்போது நீங்கள் அவங்கள விட நீங்கள் இன்னொரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஒரு சந்தோஷமான மனநிலையில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் கிடையாது சென்னையில். ஒரு கொஞ்ச நாள் இன்ஸ்டியூட்டு, கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸ் ரூமு, இப்படி தான் தங்கிட்டு இருந்தேன். அதேமாரி அந்தளவு ஃபுட்டுக்கு கூட கரெக்டான காசு நிறைய டைம் இருந்ததில்லை. ஓகேவா? அப்போது அந்த நிலையில் கூட அந்த இதில் கூட நான் ஃபுல்லாக ஹாப்பியாக தான் இருந்தேன். ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்கும்போது நம்ம ஒரு சேலரி ஒரு 25ஆவது வருமா, அப்படி அடுத்து ஒரு 12,000 வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு 20ஆவது டச் பண்ணிடுவோமா அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் பயத்திலே பண்ணிட முடியுமா முடியாதா அப்படிங்கக்கூடிய இதிலே இருந்தோம். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் 40,000 கிட்ட சேலரி, ஒரு பெர்மனண்ட்டான வேலை இப்போ கிடைக்குது. அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், அதேமாரி நான் படிக்கும்போது நிறையா சயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கும்போது நம்ம ஸ்கூலில் படித்தது இப்போ திரும்ப படிக்கும்போது ஓகே, வானவில் இப்படி தான் உருவாகுது போல், கான்கேவ் மிரர்னால் இது தான், கான்வெக்ஸ் மிரர் இதுக்கு தான் யூஸ் ஆகுது, நம்ம மிரர் லென்ஸோட திறன் வந்து இதில் தான் குறிக்கணும், டயாப்டரில் குறிக்கணும். இப்படி ஒரு விஷயமே படிக்கும்போது நம்ம லங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, கிட்னி எப்படி ஒர்க் ஆகுது, அதேமாரி சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட் எப்படி இதாகுது, இதெல்லாம் படிக்கும்போது அப்படி பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் படிக்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க. நீங்கள் ஸ்கூலில் படித்தது இன்னொரு டைம் படிக்க போகிறீங்க. பெரிய கஷ்டம் எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சந்தோஷமாக படிங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள். இருக்கிற 4 சட்டை இருந்தாலும் சரி தான், அதை நல்லா அயன் பண்ணி நல்லா போட்டுட்டு இருக்கும்போதே சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? அப்படி அந்த சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். நம்ம வந்து எதாவது நெகட்டிவெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியாது. ஏதாவது உங்களுக்கான சின்ன ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிடுங்க. ஓகேவா? மெயின் இது உழைப்பு மட்டும்தான். இதில் மேக்ஸிமம் உழைப்பை போடக்கூடியது நீங்களாக தான் இருக்கணும். அந்த இதில் நீங்கள் படிங்க. முடிஞ்ச அளவு மைண்டை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் டவுட்டு கேட்குறதுக்கு வந்து தயங்காதீங்க. ஓகேவா? நான் வந்து என்னை விட எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த பக்கம் யாராவது எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது எனக்கு மேக்ஸில் ஏதாவது ஒரு டவுட் வருதுன்னா, கொஞ்சம் இது சொல்லித்தாங்க அப்படின்னு போய் கேட்பேன். ஏன்னா அவங்களுக்கு எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போது உங்களோட டவுட்டை கேட்குறதுக்கு வந்து கவலைப்படாதீங்க. உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போடுங்க. ஹாப்பியாக இருங்க. மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க. உங்களோட முழு முயற்சியை போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். அப்படி போகாதவங்க யாருமே கிடையாது. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் மார்க்கை இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணி நெகட்டிவே ஆகாதீங்க. இன்றைக்கி நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போது எவ்வளோ மார்க் வந்துச்சு, நாளைக்கு எவ்வளோ வந்துச்சு, இந்த மாதிரி அதை மட்டுமே பாருங்கள் தவிர மற்றவங்க கூட உங்கள் மார்க்கை கம்பேர் பண்ணாதீங்க. அது உங்களை நெகட்டிவ் திங்கிங்கில் கொண்டு விட்டுரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணது, எக்ஸாம் டெய்லி நைட்டு நாளைக்கு என்னென்ன டாபிக் படிக்க போகிறேன், என்னென்ன டைமில் என்னென்ன படிக்க போகிறேன் அப்படிங்கக்கூடியதை நான் முந்தின நாள் நைட்டே எழுதி வச்சுருவேன்.
ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா, நாளைக்கு அந்தந்த டைமில் நான் அதை முடிக்கும்போது எனக்கு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி கிடைக்கும். பரவாயில்ல, அந்த 100% முடிக்கலனா கூட ஓரளவு முடிக்கும்போது ஒரு 80%, 60 ஒரு 70% முடிக்கும்போதே ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி கிடைக்கும். டெய்லி அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சு அதை நீங்கள் அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு அந்த நைட்டு நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம இன்னைக்கு படிச்சிட்டோம், இன்னைக்கு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முந்தின நாளே என்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடியதை எழுதி வச்சுட்டு தூங்குங்க. மறுநாள் காலையில் எழுதிட்டு எடுத்துட்டு புக்கை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கக்கூடியதை காலையில இருந்து யோசிக்காதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த நிறைய பேர் சொல்லுவீங்க, இந்த எழுதி வைக்கும்போது என்னால் படிக்க முடியலை அப்படின்னு சொல்லுவீங்க. எழுதி வைக்கிறேன், பிளான் பண்ணுறேன், அந்த பிளானை அச்சீவ் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அந்த பிளான் பண்ணுறதுனால தான் அது நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த பிளான் பண்ணனால தான் உங்களுக்கு தெரியுது நான் வந்து அந்த விஷயத்த பண்ணலை அப்படின்னு. நீங்கள் பிளான் பண்ணாதனாலும் பண்ணாத நாட்கள்லையும் நீங்கள் வந்து அந்த விஷயத்த நீங்கள் அந்த அளவு படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த நாள் நீங்கள் வந்து பிளானே பண்ணாதனால நீங்கள் வந்து அன்னைக்கு நான் படிக்கலைங்கிறதே உங்களுக்கு தெரியாது. இப்போ அட்லீஸ்ட் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணாதனால உங்களுக்கு தெரியுது நான் இன்னைக்கு படிக்கலைங்கிறது தெரியுது. ஓகேவா? அப்போது தயவுசெய்து முந்தின நாளே பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அச்சீவ் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இன்னொரு இது என்னென்னா, நீங்கள் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக படித்ததை அந்த சனி ஞாயிறு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த நோட்ஸ் நீங்கள் எழுதி வச்சுருக்க நோட்டை எடுத்து பார்க்கும்போது, ஓகே இந்தந்த டாபிக் படிச்சிருக்கோம், இதை ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லைன்னா அந்த சனிக்கிழமை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், அந்த வாரம் ஃபுல்லாக என்ன படித்தோம், எதை ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய இதை நம்ம அந்த நாளே இருந்து யோசிச்சுட்டு இருப்போம். அதில் பாதி மறந்தே போயிடுவோம், அந்த வாரம் ஃபுல்லாக என்ன படித்தோம் அப்படிங்கிறது. அப்போது நீங்கள் முந்தின நாளே எழுதி வச்சுக்கோங்க. அதேமாரி இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஆழமாக லவ் பண்ணீங்க, அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஆழமாக உங்களுக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் எப்படியாவது நடந்துடும். ஓகேவா? நீங்கள் சிலர் சொல்லுவாங்க, நான் நினச்சா எதுவுமே நடக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அது நடக்குமோ நடக்காதோ அப்படி பயத்தில் நினச்சிங்கன்னா நடக்காது. நீங்கள் உண்மையிலே ரொம்ப ஆழமாக நினச்சிங்கன்னா, ரொம்ப ஆழமாக இது எனக்கு வேணும், இது எப்படியாவது நான் இதை அடைஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆழமாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது எந்த வழியிலையாவது உங்களுக்கு அது நடந்துடும். ஓகேவா? இதுக்கு நான் ஃபாலோ பண்ண சில மெத்தட் இருக்குது. நம்ம மைண்டுக்குள்ளே இதை ஆழமாக கொண்டு போகணும் ஒரு விஷயத்தை. நீங்கள் அதை கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் அதுக்கான இப்போ உங்களுக்கு ஒரு புக்கு இல்லைன்னா அந்த புக்கு எப்படியாவது உங்கள்கிட்ட வந்துடும். உங்களுக்கு அந்த ஒரு டாபிக் நடத்துறதுக்கு யாராவது இல்லை அப்படின்னா அது கரெக்டான ஒரு வீடியோ உங்களுக்கு கண்ணு முன்னாடி எப்படியாவது வந்துடும். ஓகேவா? இல்லை உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு வசதி இல்லை, டைம் இல்லை, வேலைக்கு போயிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா அது படிக்கிறதுக்கான ஒரு வசதி எப்படியாவது உருவாகிடும். ஓகேவா? நீங்கள் ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக அது நடந்துடும். அப்படி ஆழமாக ஒரு விஷயத்தை நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நான் ஃபாலோ பண்ண சில டிப்ஸு. இது வந்து யூடியூப்லலாம் நான் படிக்கும்போது பார்த்து தான் இதை வந்து நான் இப்போ கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது அந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த படுத்து அந்த தூக்கம் வர்ற அந்த லாஸ்ட்டு ஒரு டைம் இருக்குது தெரியுமா? அந்த டைமில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறுபடியும் நினச்சி பாருங்கள். அது நீங்கள் எப்படி வேலைக்கு போவீங்க, எந்த யூனிஃபார்ம் போடுவீங்க, எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்படி நினைக்கும் போதெல்லாம் இப்படி நீங்கள் ஆழமாக கொண்டு போயிட்டீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பயம் இருக்குது தெரியுமா? நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அந்த இதே போயிடும், அந்த பயமே போயிடும். நீங்கள் ஆல்ரெடி வேலை கிடைச்ச மாதிரியே உங்கள் மைண்டுக்குள்ளே ஆயிரும். ஓகேவா? அதுக்கு முக்கியமானது ஒரு டிப்ஸ் என்னென்னா, நைட்டு தூங்க போகும்போது அந்த தூக்கம் வர்ற அந்த டைமில் நீங்கள் வந்து நீங்கள் ஆக போகிற அந்த வாழ்க்கையை பற்றி நினச்சி பாருங்கள். இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் என்ன வேலை ஆக போகிறீங்களோ அதை எழுதி எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கோங்க, நீங்கள் பார்க்குற இடத்துல. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு அடிக்கடி யாரெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்களோ, இப்போ நான் ஏஎல்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு அடிக்கடி யாரெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்களோ அவங்க பேர் பக்கத்தில் ஏஎல்பி அப்படின்னு போட்டு வச்சுட்டேன். இப்போ ராகுல் அப்படிங்கக்கூடிய உமேஷ் அப்படிங்கக்கூடிய என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னா உமேஷ் ஏஎல்பி. ஓகேவா? யார் அடிக்கடி ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்க பக்கத்தில் நான் ஏஎல்பி, அந்த கால் வரும்போது ஏஎல்பி அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்போது அது என்ன தெரியாமலே என் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. அதேமாதிரி என் பாஸ்வேர்டு ஏஎல்பி ரிலேட்டடாக தான் வச்சுருப்பேன். அதேமாதிரி என் டிபி ஏஎல்பி, இந்த ட்ரெயின் ரிலேட்டடானது. இந்த மாதிரி நீங்கள் நான் பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நான் அச்சீவ் பண்ணக்கூடிய எனக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டேன். அதேமாரி எனக்கு அது வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே போய் லாஸ்ட் என்னாச்சுன்னா, நான் நிறைய நாள் எனக்கு கனவுல கூட நான் ட்ரெயின் ஓட்டுற மாதிரி வந்துச்சு. அதேமாரி நான் ஒரு சாங் கேட்குறேன்னா கூட, ஒரு லவ் சாங் கேட்குறேன்னா கூட அந்த ஒரு பையன் அந்த பொண்ணை பற்றி பாடுறதுல அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்கிறதுல நான் வந்து என் வேலையை பற்றி தான் யோசிப்பேன். ஓகேவா? இப்போது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா
எப்படியாவது நீங்கள் அதை அடைஞ்சிருவீங்க. அதில் வந்து நெகட்டிவ் தாட்டே வராது. ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன டிப்ஸு, நான் சொன்ன ட்ரிக்ஸ் ஒன்று வந்து நைட் தூங்கும்போது அதை பற்றி நினச்சிட்டு பாருங்கள். இன்னொன்று உங்கள் டிபி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுங்க. உங்கள் பாஸ்வேர்டு இருந்தால் அதுலேயுமே இந்த வேலையை போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய டைம் உட்காந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வேலைக்கு போனால் எப்படி இருக்கும், உங்கள் யூனிஃபார்ம் எப்படி இருக்கும், நீங்கள் அந்த போகும்போது அந்த ஒரு மரியாதை எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி 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 நினச்சி பார்த்துட்டே இருங்க. இப்போ நான் வந்து ஆர்பிஎஃப் ரன்னிங் நான் 2017 அப்போ 2016 காலேஜில் ஸ்போர்ட்ஸ்லலாம் இருந்தேன், ரன்னிங்லாம் பண்ணியிருந்தேன். 2017 நடந்த ஆர்மி ராலி என்னால் ஓட முடியலை. ஓகேவா? அதே இது ஆர்பிஎஃப்க்கு ஆர்மியை விட கொஞ்சம் ஸ்பீடாக ஓடணும், கொஞ்சம் டைமிங் கம்மி. அப்போது இந்த ஆர்பிஎஃப்க்கு நான் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டேன், கான்ஸ்டபிள் எக்ஸாம். ஃபிசிக்கலுக்கு நான் தயாராகும் போது என்ன பண்ணேன்னா, இதே ட்ரிக் தான், இமேஜினேஷன் தான். நான் வந்து ஓடிட்டே இருக்கேன். ஆர்பிஎஃப் ரன்னிங்கில் வந்து அந்த காலையில் தான் ரன்னிங் ஓட ப்ராக்டிஸ் இது செலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, காலையில் அந்த சூரியன் மங்கி அந்த லைட்டான ஒரு ஒளி வரக்கூடிய அந்த டைமு காலையில் ஒரு 5 மணிக்கு. அப்போது 5, 5, 5:30 அந்த டைம் அப்படியே இமேஜினேஷன் பண்ணிட்டு என் முன்னாடி ஒருத்தர் ஓடிட்டே இருக்காரு, நான் வந்து செகண்ட் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரியே மறுபடியும் நினச்சிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஓடுற மாதிரியே இமேஜினேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக நான் அங்கே செலெக்ஷனில் வந்து ஒரு 30 பேர் ஓட விட்டாங்க. அதில் நான் ஒரு செட்டில் 30 பேர், 30ல் ஒரு 6 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. நான் அதில் வந்து செகண்ட் ஓடி வந்தேன் 5.30 செகண்டில். அப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மறுபடியும் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடந்துடும். உங்களோட மைண்டில் இருக்க நெகட்டிவ், இப்போ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் தாட்டை தூக்கி மாற்றுறதுக்கு ஒரே விஷயம், நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. வேலைக்கு போனால் எப்படி இருக்கும் அதெல்லாம் மறுபடியும் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். இவ்வளோதாங்க. இப்போ நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிருப்பேன். நிறைய இது கேமரா முன்னாடி இருந்து சொல்லும்போது பாதியை மறந்துருப்பேன். பாதி இது உங்களுக்கு அந்தளவு தெளிவாக சொல்லியிருப்பேனான்னு தெரியல. சில விஷயங்கள் ஒரு மாதிரி சொல்லியிருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு, இல்லைனா ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுவும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.